அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இங்கே திரளாக திரண்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மற்றும் தமிழ் ஆர்வலர் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பாக என்னுடைய மனதிலே மிகப்பெரிய ஏக்கமும் ஒரு பெரிய வருத்தமும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது இருந்தது. அதை இன்றைக்கு முத்தாய்ப்பாக தந்தை பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்திய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கேட்டால் இதே சட்டக்கல்லூரியில நாங்க படிச்சோம். மருமே தம்பி சொல்றாரு, அண்ணே நீங்க எல்லாம் இருந்தாரு. நாங்க படிச்ச காலம் ஒரு வரலாறு படிச்சுட்டு வந்தோம். அந்த சட்டக்கல்லூரியில சமூக நீதி பிரச்சனை அப்பதான் ஆரம்பம். ஏபிசி பிரச்சனை, மண்டல் கமிஷன், இலங்கை தமிழ் பிரச்சனை, இந்திய பிரச்சனை அனைத்திலையும் இங்கே சட்டக்கல்லூரியில அன்றைக்கு மாணவரணி செயலாளர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மதுரை மாவட்ட மாணவ செயலாளர் தம்பி வரக்காதான் சொன்னாரு. 3 ஆண்டு காலம் அந்த சட்டக்கல்லூரியில சாதி மத அமைப்பை தடை செய்தோம். நம்முடைய எழுச்சி தமிழ் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு முறை காலை 11 மணிக்கு நான் சட்டக்கல்லூரிக்கு உள்ள வந்துட்டு இருக்கிறேன். 2 குடும்பிய ஒரு கொடி மரத்தை வச்சுட்டு 2 ரேடியோ பாக்ஸ் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருந்தேன். அப்ப நான் 11 மணிக்கு கல்லூரிக்குள்ள நுழைகிறேன். என்ன 2 பாப்பார பசங்க குடிமை நிக்கிறாங்க, திடீர்னு ரோட்ல நிக்கிறாங்க, பாக்ஸ் ரேடியோ பாக்ஸ் கொடி மரத்தை வச்சிருக்காங்க. வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்ண, ஆனா ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்ன வர்றாருன்னா, எதுக்கு அவர் இங்க வர்றாரு அப்படின்னு கொடியேற்ற வர்றாருன்னா, அப்படியா நம்ம உள்ள காலேஜுக்குள்ள போயிட்டு எல்லா மாணவர்கள் அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சாதி அமைப்பு சட்டக்கல்லூரி இல்ல, மத அமைப்பு சட்டக்கல்லூரி இல்ல. அன்னைக்கு நான் உள்ள காலேஜுக்குள்ள போயிட்டு எல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து மாணவர் அமைப்பின் முன்னாடி அந்த காலேஜ் முன்னாடி உட்கார வச்சுட்டு மதுரை சட்டக்கல்லூரியில் மதவாத பாஜக தடை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு நாங்களே வெளியே வந்து கொடி மரத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ரேடியோவெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு ஜனாதிபதி மூர்த்திக்கு வரக்கூடாது. அப்ப ஏசி டிஎஸ்பி சிவனாண்டி இருந்தார். பெரிய போர்க்குளம். அன்னைக்கு ஜனாதிபதி மூர்த்தி உள்ள உள்ள சட்டக்கல்லூரியில் நாங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கொடி இங்க பறக்கல. சட்டக்கல்லூரி நீதிமன்றத்துக்கு போகும்போது பார்ப்பேன் பறக்குது. அதனால போர் வீரர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களா இருந்தோம். இந்திய எதிர்ப்பு அப்ப பாத்தீங்கன்னா வாரம் இந்தி வாரம் கொண்டாடுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு அலுவலகங்கள்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள்ல வாரத்துக்கு ஒரு முறை இந்தியில கையெழுத்து சொல்லி அதிகாரிகள் அசோக் ஹோட்டல் அங்க தங்கிருந்தாங்க. ஹிந்தியில போட்டுருந்தாங்க அசோக் ஹோட்டல். சட்டக்கல்லூரி மாணவர்கள் 100 பேர் போய் அந்த ஹிந்தி போர்டு அன்னைக்கு அடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழுவே டெல்லிக்கு ஓடி போயிட்டாங்க. யாரும் தமிழ்நாட்டில் இல்ல, வரல. அப்படி மதுரை சட்டக்கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை படைச்சாங்க. இடையில எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. கொடி பறக்கும் போது பார்ப்பேன், அது அந்த கொடிக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழோட உணர்வுக்கும் சம்பந்தம் இல்லாத கொடி. ஒண்ணு இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்திருக்கணும் பாரதிய ஜனதா, அல்லது சமூக நல்லிணத்திற்கு